திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் காலி நாற்காலிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி மற்றும் சக்கரபாணி ஆகியோர் சிறப்புரையாற்றிய கூட்டத்தில் பேச துவங்கியதும் பெண்கள் அணியணியாக கிளம்பிச் சென்றனர். மேலும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மினி வேனில் மேல் பகுதியில் ஆபத்தான முறையில் சிறுவர் சிறுமிகள் அமர வைக்கப்பட்டு கொடியை அசைத்தபடி வந்ததை பார்த்த பலர் விளம்பரம் மாடல் அரசு மக்கள் நலனில் போலித்தனமாக அக்கறை காட்டுவதாக குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் அலமேலுபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பூண்டியில் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் பாய்ந்து மாடு ஒன்று உயிரிழந்தது. பல நாட்களாக புதர் மண்டிய பகுதியில் உரிய முறையில் மின்கம்பி அகற்றப்படாமல் கிடந்த நிலையில் அவ்வழியாக சென்ற மாட்டின் மீது மின்சாரம் பாய்ந்தது. ஒரு வார காலத்தில் கன்று இடுகின்ற மாடு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மாடு உயிரிழந்தது உரிமையாளரின் மனதை வேதனைப்படுத்தியது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சாலையோரம் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறுக்குரோடு பகுதியில் சாலை ஓரம் அதிக மின்னழுத்தம் கொண்ட மின்கம்பங்கள் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசின் மின்துறை அதிகாரிகள் இதுபோன்ற சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றாததாலேயே மின்கம்பி அருந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ராயபுரம் கிராமத்தில் உள்ள ஜெர்மேனம்மாள் கிறிஸ்துவ தேவாலயத்தின் சொத்துக்கள் தனிநபருக்கு விற்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீரென திருத்தலத்தின் சுற்றுச்சுவர் கதவுகளை பூட்டி முற்றுகையிட்ட கிராம மக்கள் கோவில் சொத்து கோவிலுக்கே என கூறி 2 மணி நேரமாக சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையிடம் வாக்குவாதம் செய்த கிராம மக்களின் சாலை மறியலால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.